ஐலின மக்கள் அவங்களோட தலைவனான காராகரகனை பார்க்கறக்காக எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்று கூடுறாங்க. இப்போ அவங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தன் வந்து போலியான டிராகன் முத்திரைகளை காமிச்சு நான் தான் உங்களோட காராகரகன் சொல்றான். இந்த பையன் இவன் பக்கத்துல வர்றதை பார்த்து வெளிநாட்டவன்லாம் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்றான். அப்போ இந்த பையன் வந்து என்னோட அப்பாவும் ஐலினத்தை சேர்ந்தவர் தான், ஆனா அவர் வேறு இனத்தால் வளர்க்கப்பட்டவர். ஐலினத்தோட முன்னோர்கள் வந்து முன்னேற்றத்திற்காக மேற்கு நோக்கி போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மேற்கே தான் இவன் வளர்ந்துட்டு இருந்தான். அதனால இவன் எல்லோரும் முன்னாடியும் நான் தான் உங்களோட காராகரகன் சொல்லிட்டு உண்மையான டிராகன் முத்திரைகளை காட்டுறான். காராகரகன் வந்து ஐலினத்தோட வரலாறு சொல்றதுனால அந்த இனத்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி ஆயிருது. இப்போ இந்த போலியான காராகரகன் வந்து என்ன பின்பற்றவங்க எல்லாம் ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவங்க எல்லாருமே அவன் பின்னாடி போற மாதிரி இருந்த உடனே உண்மையான காராகரகன் வந்து நீங்க என்ன பின்பற்றலனா ஐலின மக்களை கொன்னு அவங்களோட ரத்தத்தை தரையில தண்ணி கொட்டுற மீது சிந்த வச்சிருவேன், காய்ந்த கிளைகளை உடைக்கிற மீது அவங்கள நான் உடைச்சிருவேன், மிச்சம் இருக்கவங்களோட என்னோட படையை அமைச்சுப்பேன்னு சொல்றான். அவனோட சக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கான். அவனோட சக்தியை அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்து வியந்துட்டு இருக்காங்க. அவனோட சக்தி வானத்தொட்டு அந்த வறண்ட பாலைவனத்துல மழை பெய்ய வச்சிருது. இப்போ இதை பார்த்து இவங்க எல்லாருமே இவன் தான் நம்மளோட உண்மையான காராகரகன் சொல்லிட்டு அவன் முன்னாடி மண்டி போட்டு தலைவணங்கி நிற்கிறாங்க.